விதம்னா அது இசை மட்டும்தான். அப்படிப்பட்ட இசையை ரசிக்கிற ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். நான் உங்க ஷர்மிளா. ஸோ ரம்யா அண்ட் வினயதா, போன எபிசோடில் வந்து நீங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடிட்டு கூலாக இப்போ வந்து என்ட்ரி சாங்கில் ஜாலியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. பட் நம்ம கேம்குள்ளே போகிறப்போ சீரியஸாக விளையாட போகிறோம். ஓகே, are you guys ready? Ready? Yes. Okay, so please take your seats. இன்னைக்கு போன எபிசோடோட கண்டினியூவேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரம்யா அண்ட் வினயதா இவங்க வந்து ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ரவுண்ட் 2லேருந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ ரவுண்ட் 2லேருந்து நமக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் லுக் அட் மணி ட்ரீ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 5,000 rupees, அடுத்து 10,000 which is the safe round. அதை தொடர்ந்து 20, 30 which is another safe round, 50 and 1 lakh. ஸோ இந்த 6 லெவல்ஸ் இருக்குது. இந்த 6 லெவல்ஸில் எந்த லெவல் வரைக்கும் நம்ம கெஸ்ட் இன்னைக்கு போக போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வரைக்கும் யாருமே 1 lakh வின் பண்ணல. இன்ஃபேக்ட் 30 தாண்டலை. ஆக்சுவலாக அதான் உண்மை. ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் யார் பாட போகிறீங்க? நீங்கள் தான், ரம்யா. ஓகே, கம். ஓகே ரம்யா, உங்களுக்கான மெனு இது. உங்களுடைய 6 கேட்டகரிஸ்: மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். எந்த கேட்டகரி சூஸ் பண்ண போகிறீங்க? I'll go with actor. ஆக்டர். ஆக்டர் கேட்டகரியில் ரம்யாவுக்கு யார் வராங்கன்னு பார்க்கலாம். ஆஹா, கார்த்தி அண்ட் முத்துராமன். யாருன்னு தெரியுமா? கார்த்திக்கோட அப்பா. இப்போ நீங்கள் யாரை சூஸ் பண்ண போகிறீங்க? கார்த்தி of course. கார்த்தி சூஸ் பண்ணியிருக்காங்க ரம்யா. கார்த்தி திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்கு எந்த பாடல் வருதுன்னு பார்க்கலாம். மாலை நேரம் அண்ட் கருப்பு நிறத்தழகி. ஒரு அவுட் அண்ட் அவுட் பியோர் ரொமான்டிக் மெலடியும் ஒரு சூப்பர் குத்து பாட்டும் வந்திருக்கு. எது பாட போறீங்க? மாலை நேரம். ரவுண்ட் 2ல மாலை நேரம் அண்ட் ஹியர் வி கோ. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஐ திங்க் சம் ரியலி பிரில்லியன்ட் சிங்கிங். இரு விழி பார்வையில், அதுக்கு அடுத்த லைன் வந்து பிளாங்கா இருக்கு. நாம் உருகி நின்றால் என்ன? நாம் உருகி நின்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? செக் பண்ணிடலாமா? ஓகே, ரம்யா சொன்ன இந்த பதில் சரியா இல்லையா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரவுண்ட் 2 வந்து கேக் வாக் மாதிரி போயிட்டீங்க. அழகா 10,000 rupees ஜெயிச்சிருக்கீங்க. வினயதா, கோமா இருக்கீங்க வினயதா. இப்போ நீங்கள் சிரிக்கணும். அவள் உங்களை பார்த்து சிரிச்சா. கரெக்டாக சொல்லிட்டால. இந்த சிரிப்பு தான். கொஞ்சம் டல்லாக இருந்தீங்க, இப்போ தான் பிரைட்டாக இருக்கீங்க. ஓகே, ரம்யா வந்து இன்னைக்கு ரவுண்ட் 2 10,000 rupees ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து வினயதா என்ன பாட்டு பாட போகிறாங்க அப்படின்னு தெரியல. Come back after this break. This is Ramraj Gen X presents பாடாத பாட்டெல்லாம். பாடாத பாட்டெல்லாம், பாடாத பாட்டெல்லாம். வெல்கம் பேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். ஸோ பிரேக்குக்கு முன்னாடி ரம்யா 10,000 rupees ரவுண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. வினயதா, are you ready? Yeah, ready. வாங்க. ரவுண்ட் 2ல உங்களுக்கான மெனு இது. உங்களுடைய கேட்டகரிஸ்: மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ எந்த கேட்டகரி சூஸ் பண்ண போறீங்க? சிங்கர். ஆல்ரைட், சிங்கர் கேட்டகரியில் வினயதக்கான ஆப்ஷன்ஸ் சுஜாதா அண்ட் சின்மயி. யாரை சூஸ் பண்ண போறீங்க? Interesting. Normally I've chosen Chinmayi, but I want to try Sujata because I love her voice. ஓகே, சுஜாதா அவங்களும் எக்கச்சக்கமான ஜானர்ஸில் பாடியிருக்காங்க. எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா ஜானர்ஸும் கவர் பண்ணி சூப்பர்பான ஒரு அமேசிங் சிங்கர். அண்ட் ஹர் டாட்டர் இஸ் ஆல்சோ ரூலிங் தி இண்டஸ்ட்ரி நவ். ஓகே, சுஜாதாவோட சாங்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்? அவங்க வந்து அந்த டைமில் நிறைய பாட்டு பாடல பிகாஸ் சித்ராமா வாஸ் சிங்கிங் லாட் ஆஃப் சாங்ஸ். பட் தென் வாட் எவர் சாங் ஷீ சாங் வாஸ் ஹியூஜ் ஹிட். ஸோ ஐ திங்க் ஐ வுட் நோ ஆல் த சாங்ஸ். ஓகே, ஸோ அவங்க பாட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த ஆப்ஷன் எடுத்திருக்கீங்க. ஓகே, சுஜாதா கேட்டகரியில் உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் வருதுன்னு பார்த்துடலாம். பூ பூக்கும் ஓசை அண்ட் கத்திரிக்கா கத்திரிக்கா குண்டு கத்திரிக்கா. ரெண்டுமே ரொம்ப கியூட்டான song. வெரி வெரி ஸ்வீட் சாங்ஸ். ரெண்டுமே பிடிக்கும். ஐ திங்க் ஐம் கோனா சூஸ் பூ பூக்கும் ஓசை பிகாஸ் த ஃபீமேல் ஓரியன்டட் சாங். ஓகே, வினயதா,
பூ பூக்கும் ஓசை பாட போறாங்க இப்போ ரவுண்ட் 2ல அண்ட் ஹியர் வி கோ. பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, புல்விரியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. ஓகே வினயதா, அப்படியே பாடிட்டே இருந்த ஃப்ளோவில் பாடிட்டீங்க. பட் அந்த லிரிக் ஒரு வாட்டி சொல்லிட முடியுமா? முத்தாடும் நீரின் மேலே தத்தி தத்தி தாவிச் செல்லும் தவளைகள் ஓசை சங்கீதம். தத்தி தத்தி தாவி செல்லும் அப்படின்றதா அங்கே அந்த 4 டேஷஸில் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துடலாமா? ஆ ஓகே, வினயதா சொன்ன பதில் சரியா தவறா? Congratulations, you got it right. 10,000 rupees ஜெயிச்சிருக்கீங்க ரவுண்ட் 2ல. ஐயோ, அவுட் ஆனாலும் சிரிக்கிறாங்க, ஜெயிச்சாலும் சிரிக்கிறாங்க. Come back after this break. This is Ramraj Gen X presents பாடாத பாட்டெல்லாம். பாடாத பாட்டெல்லாம், பாடாத பாட்டெல்லாம். Welcome back. இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் presents பாடாத பாட்டெல்லாம். 2 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நம்ம ரம்யா அண்ட் வினயதா. ஸோ ரவுண்ட் 3 விளையாட போகிறோம். இதில் வந்து 2 லைன்ஸ் கம்ப்ளீட்டாக blank ஆகிடும். ஓகே, ஸோ ரெடியா? நீங்கள் தான் வரணும், வாங்க. ரவுண்ட் 3ல உங்களுக்கான மெனுவில் இருக்க கேட்டகரிஸ் என்னென்னு பார்த்துடலாம். மியூசிக் டிரெக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டிரெக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். யாரை சூஸ் பண்ண போகிறீங்க? லிரிசிஸ்ட். லிரிசிஸ்ட். ஓகே, ஸோ லிரிசிஸ்ட் கேட்டகரியில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஏகாதேசி அண்ட் தாமரை. தாமரை, அஃப்கோர்ஸ். தாமரை, ஏன்னா அவங்க பாடல்கள் கொஞ்சம் கேட்டிருப்போம், தெரியும் அப்படின்றனால. தாமரை அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களோட லிரிக்ஸில் வந்து ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்தில் இருக்கவே இருக்காது. எல்லாமே சுத்த தமிழ் வார்த்தைகள். நிறைய புது புது தமிழ் வார்த்தைகள் வந்து நிறைய பாடல்களில் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட பாடல்களில் உங்களுக்கு எது வருதுன்னு பார்க்கலாம். இப்போது தாமரை கேட்டகரியில் ரம்யாக்கு வந்திருக்க ஆப்ஷன்ஸ். ஓகே, 1 2 ஆசைகள் அண்ட் உனக்கு என்ன வேணும் சொல்லு. I'll try உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஓகே, தலை பாட்டு உனக்கு என்ன வேணும் சொல்லு. லவ்லி ஃப்ரம் என்னை அறிந்தால். கேட்டிருக்கீங்களா அந்த சாங்? பிகாஸ் ஸோ ரம்யா இஸ் ஆல் செட். உனக்கு என்ன வேணும் சொல்லு. உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகலிரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகெனும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேலே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேலே.
உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. பருவங்கள் மாறிட, வருடங்கள் ஓடிவிட, இழந்த என் இனிமைகளை உன்னில் கண்டேனே. எழுதிடும் உன் வீரலில், சிரித்திடும் உன் இதழில். எழுதிடும் முன் விரலில் அப்புறம் 2 லைனும் blank-ஆ இருக்கு. ஏதாவது தோணுதா? I know சிரித்திடும் முன்னிதழில். I don't know the next. Do you want to guess or do you want to use any of your lifelines? என்னென்ன லைஃப் லைன் யூஸ் பண்ண முடியும்? ஓகே, ஸோ யூ ஹாவ் fill in the blanks. ஸோ அதில் ரேண்டமாக சில வார்த்தைகள் ஃபில் ஆகிடும். அடுத்தது யூ கேன் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் இஃப் ஷீ நோஸ் இட். அண்ட் மூன்றாவது பிக் த வேர்ட். ஸோ ரேண்டமாக சில வார்த்தைகள் கீழே வரும். அதுலேருந்து இந்த பாடலுக்கு எது தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல அது சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து யூ கேன் பிளேஸ் இட். அவங்க ஏற்கனவே பாடிட்டு இருக்காங்க. ஐ திங்க் I'll use the lifeline. ஓகே, Ask a friend. so she is all smiley, so looks like she knows the song. You want to use ask a friend helpline? Okay, so Ramya, ask a friend. ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் டீச்சர் இங்கே பதில் சொல்ல போகிறாங்க. கரெக்டாக சொல்லலைன்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் அடி, டீச்சருக்கும் அடி. அதனால பார்க்கலாம். கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே. கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே. கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் கரெக்டாக இவங்க சொன்னது சிரித்திடும் சிரித்திடும் முன்னிதழில். அது அது கரெக்டா ரம்யா? why don't you try singing it so that you might know அது சரியா தவறா? எழுதிடும் உன் வீரலில், சிரித்திடும் உன் இதழில், கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே. கரெக்டா? கரெக்டா? இப்போ எப்படி சொல்றீங்க கரெக்ட்? பிகாஸ் நான் கேட்டிருக்கேன் அந்த வார்த்தை தான் ஸ்டார்டிங் கடந்தன்னு சொல்லியிருந்தா கூட ஐ வுட் ஹவ் டன் இட். ஓகே, டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து இதுதான் பதில்னு சொல்றாங்க. இது சரியா தவறான்னு இப்போ பார்த்துடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. டீச்சர் ஸ்டூடெண்ட் காம்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆயிடுச்சு. ரவுண்ட் 3 வந்து அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அண்ட் 20,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. Are you happy? Yes. You definitely have to thank your student for this. Thank you. வெல்கம். ஓகே, ஸோ வினைதா அடுத்தது என்ன பாடல் பாட போகிறாங்க? அவங்க ஃப்ரெண்டும் கொஞ்சம் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க, என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, தெரிஞ்ச பாட்டு வருதா அப்படின்னு. பட் அது என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் a short break. இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். பாடாத பாட்டெல்லாம், பாடாத பாட்டெல்லாம். வெல்கம் பேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். பயங்கர சீரியஸ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு நம்ம கண்டஸ்டன்ஸ்க்கு நடுவில். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. யோ, யூ ரெடி? வாங்க வினேதா. அண்ட் ரவுண்ட் 3ல உங்களுக்கான கேட்டகரிஸ்: மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். I'll choose lyricist. லிரிசிஸ்ட். ஓகே, லிரிசிஸ்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க வினயதா. ஸோ லிரிசிஸ்ட் கேட்டகரியில் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். யுகபாரதி அண்ட் கங்கை அமரன். I'll choose Yuga Bharati. ஸோ யுகபாரதி ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க வினயதா. உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். கூட மேலே கூட வச்சு அண்ட் உன்னை இப்போ பார்க்கணும், ரெண்டுமே இமான் சரோட மியூசிக். I think both the songs I like, but I'm going to choose Kuda Mala. I think it's my most favorite in the recent times. It's sung by my very, very good friend, so I'm going to choose that. ரம்மி திரைப்படத்திலிருந்து கூட மேலே கூட வச்சு சூஸ் பண்ணியிருக்காங்க வினயதா. அண்ட் ஹியர் வி கோ.
கூட்டி கெட்டு போனா என்ன ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரமா நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி சேதாரமா கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவள நீ கூட்டி கெட்டு போக சொன்னா என்ன சொல்லும் ஊரு என்ன ஒத்துமையா நாம போக இது நேரமா தூவத்தில தேச்சி வச்ச துரு ஈரமா நான் போறேன்னு சொல்லாம வாரேன்னு ஓந்தாரமா நீ தாயேன்னு கேட்காம தாரேனே தாராளமா சாதத்துல கல்ல போல நெஞ்சுக்குள்ள நீ இருந்து அரைக்காமல் சதி பண்ணுற தீயக்காய போல கண்ணில் சிக்கி கிட்ட போதும் கூட ஒரு தாம உயிர் கொள்ளுற அதிகம் பேசாம அளந்துதான் பேசி எதுக்கு சட பின்னுற கல்லு வேற ஆணி வேறாக்குற சட்ட பூவ வாசமா மாத்துற நீ போகாத ஊருக்கு பொய்யான வழி சொல்லுற கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவள நீ கூட்டி கிட்டு போக சொன்னா என்ன சொல்லும் ஊரு என்ன எங்க வேணா போய்க்கோ நீ என்ன விட்டு போயிடாம இருந்தாலே அது போதுமே தண்ணியத்தான் விட்டு புட்டு தாமரையும் போனதுன்னா தர மேல தலை சாயுமே மறைஞ்சு போனாலும் மறைஞ்சு போனாலும் மறந்து அதுக்கப்புறம் டோன்ட் ரிமெம்பர் ஓகே அடுத்த 2 லைன் blank ஆயிருக்கு என்ன பண்ணலாம் do you want to use any of your helplines or ஐ திங்க் ஐ லாஸ்க் அ ஃப்ரெண்ட் ஸோ உங்களுக்கு தெரியுமா இந்த பாட்டு ஓகே அந்த 2 லைன் என்னவா இருக்கும் மறைஞ்சு போனாலும் மறந்து போகாத நினப்பு தான் சொந்தமே ஓகே யா தட்ஸ் கரெக்ட் லிரிக் இப்போ ஞாபகம் வந்துருச்சா மறைஞ்சு போனாலும் மறந்து போகாது மறந்து போகாது நினப்பு தான் சொந்தமே நினைப்பு தான் சொந்தமே ஓகே கரெக்டாக இருக்கு கரெக்டாக இருக்கா ஓகே ஸோ வினய்தா அவங்க ஃப்ரெண்டோட ஹெல்ப் ஆஸ்க் ஃப்ரெண்ட் ஹெல்ப் லைன் யூஸ் பண்ணி இந்த லிரிக்ஸ் சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டி இது பாடி பார்க்குறீங்களா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு மறைஞ்சு போனாலும் மறந்து போகாத நினப்பு தான் சொந்தமே யா ஓகே வினய்தா சொன்ன இந்த லிரிக்ஸ் சரியான இப்போ செக் பண்ணிடலாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு வினய்தா அண்ட் நிரஞ்சனா எஸ் அவங்க தான் உங்களுக்கு ரைட் டைமில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் யூ காட் இட் ரைட் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் 20,000 rupees ஜெயிச்சிருக்கீங்க அடுத்த லெவல் விளையாட ரெடியா I think we will give it a shot. We are not so sure. ஓகே What do you say, Ramya? I don't know. I don't know. I really don't know. ஓகே ஸோ வினய்தா
அண்ட் ரம்யா அடுத்த ரவுண்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. நீங்களும் யோசிச்சுட்டே இருங்க என்ன பாடல் பாட போகிறாங்க அப்படின்னு தெரியல. கம் பேக் ஆஃப்டர் திஸ் பிரேக். இது ராம்ராஜ் ஜென் நெக்ஸ்ட் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். பாடாத பாட்டெல்லாம் பாடாத பாட்டெல்லாம். வெல்கம் பேக். இது ராம்ராஜ் ஜென் நெக்ஸ்ட் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். நம்ம 2 கெஸ்ட்டும் ஆஸ்க் அ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஹெல்ப்லைனை யூஸ் பண்ணிட்டு 2 ஃப்ரெண்டையும் துரத்தி அமைச்சிட்டிங்க. இது உங்களுக்கே நியாயமா? உங்களுக்கே நியாயமா சொல்லுங்க. நாங்கள் மட்டும் கஷ்டப்படுறோம். அடுத்தது ரவுண்ட் 4 விளையாட போகிறோம். ரம்யா, யூ ரெடி? எஸ். அண்ட் ரவுண்ட் 4ல உங்களுக்கான கேட்டகரிஸ் என்னென்னு பார்த்துடலாம். மெனுவில் மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டிரெக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ ஆல்ரெடி 3 செலக்ட் பண்ணிட்டீங்க. மீதி இருக்க 3ல் இப்போ எதை செலக்ட் பண்ண போகிறீங்க? மியூசிக் டைரக்டர். ஷூர். யா. ஓகே, ரம்யா மியூசிக் டைரக்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் see யார் யார் வராங்கன்னு. சந்தோஷ் நாராயணன் அண்ட் எம்எஸ்வி. எம்எஸ்வி சார் ரொம்ப ஃபேமஸான சாங் தானா? அப்படி தான் இருக்கும். ஃபேமஸான சாங்ஸ் தான் இருக்கும் டெஃபினட்டாக. அவர் போட்டிருக்க அவ்வளோ சாங்ஸ் இருக்குது. இல்லை, பட் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்க தெரியலையே, எனக்கே தெரியல ரம்யா, ஆனஸ்ட்லி. ஓகே, I'll go with சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் நாராயணன் கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்காங்க ரம்யா. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஆகாசத்தை நான் பார்க்குறேன் அண்ட் நான் நீ. நான் நீ இப்போ நல்ல வேலை ஏதாவது ஒரு ஃபீமேல் சாங் வருமா அப்படின்னு யோசிச்சேன். ஓகே, பட் நாட் தட் ரொம்ப தெரியும்ல, நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அட்லீஸ்ட் டியூன் தெரியும் அந்த சாங். பார்த்தா லிரிக்ஸ் பார்த்தா பாடலாம். ஓகே, ரவுண்ட் 4 30,000 ரூபாய்க்கு விளையாடுறாங்க ரம்யா. அண்ட் ஷீ ஹஸ் சோசன் நான் நீ. நான் நீ நாம் வாழவே உறவே நீ நாம் நாம் தோன்றினோம் உயிரே தாவ பூவும் நான் தானே பூவின் தாகம் நீதானே நான் பறவையின் வானம் பழகிட பாபானியும் அணிதிடும் மேகம் அனைத்திட பாபானியும் தாவ பூவும் நான் தானே பூவின் தாகம் நீதானே உயிர் வாழ உன் கூட ஓர் பறவையின் வயடாய் மாறிடுமே உயிரே உன் பாதை மலராகும் நதி வாழும் மீன் கூட ஓர் நாளில் அதை சேர்ந்திடுவே மீனே கடலாக அழைக்கின்றே தாவ பூவும் நான் தானே பூவின் தாகம் நீதானே அனல் காயும் பறையோசை ஓர் வாழ்வின் கீதம் ஆகிடுமே போச்சு ஆகிடுமே. ஓகே, 4 30,000 ருபீஸ்க்கு விளையாடுறீங்க. இந்த ரவுண்டில் நீங்கள் 4 லைன் லிரிக்ஸ் பாடணும். இப்போ தெரியுது உங்க ஷோல 20,000 மேலே யாரும் வாங்கல. ஆக்சுவலி இந்த ரவுண்டை இன்னும் யாருமே தாண்டல. நாட் அ சிங்கிள் பர்சன். 30,000 பிளான் பண்ணி தானே வச்சிருக்கீங்க. Ramya, I'm sure you can try at least 1 or 2 words and then you can use a helpline. I need a helpline. Okay. For sure. All right. ஏன்னா இது வந்து 4 லைன் வேற ரிஸ்க் பண்ண முடியாது.
அண்ட் நாட் டூ ஷுர் ஆஃப் த லிரிக்ஸ் இஸ் வெல். ஓகே, ஸோ எந்த லைஃப் லைன் யூஸ் பண்ண போகிறீங்க? யூ ஹாவ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்ட் பிக் த வேர்ட். I'll go with fill in the blanks. ஓகே ரம்யா, Yeah. நீங்கள் கேட்ட ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆப்ஷனில் ஒரு சில வார்த்தைகள் ஃபில் ஆயிருக்கு. ஸோ அது ப்ரீவியஸ் லைனும் இருக்குது. ஒரு வாழ்வின் கீதம் ஆகிடுமே, டேஷ் மலராத டேஷ் எங்கே. உயிரே I know. உயிரே அதுக்கப்புறம் சுத்தம் உயிரே மலராதவா? நினைக்கிறேன். ஓகே, உயிரே மலராத டேஷ் மலரெங்கே. I don't know. நானா புதுசா lyrics. வினைத்தா மாதிரி ஆயிட்டேன் நான். புது லிரிக்ஸ் போட்டு. ஐயோ. அவர் ரவுண்டுக்கு நான் நிஜமாலே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் புதுசா போடு. டேஷ் டேஷ் உன் கண்ணில் டேஷ் காதல் டேஷ் தோன்றிடுமே டேஷ் நீ டேஷ். அந்த டியூனை மேபி பாடி. இல்ல, I don't know. நான் டாடா தான் பாட முடியும். அவ்வளோ தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த லிரிக்ஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ பை டிஃபால்ட் இட்ஸ் அ ராங் ஆன்சர். ஸோ அதுக்காக லெட்ஸ் கோ பை த ரூல்ஸ். ஓகே, ஒரு வாட்டி நம்ம சரியான லிரிக்ஸை கேட்டுடலாம். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லா லிரிக்ஸையும் கரெக்டாக பாடுனீங்க. பட் இந்த கேமோட கான்செப்ட் அதுதான். ஸோ அந்த 4 லைன் blank ஆயிடுச்சு. அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்ஃபேக்ட் இந்த லிரிக்ஸ் இந்த பாடல் எழுதுனது ஒரு ஃபீமேல் லிரிசிஸ்ட். அவங்க பேர் உமாதேவி. அண்ட் ஐம் ஸோ சாரி பிகாஸ் 30,000 அப்படின்றது இட்ஸ் அ சேஃப் லெவல். நீங்கள் வந்து அங்கேருந்து யூ ஸ்லைட் டவுன் ஆக்சுவலி. ஸோ 10,000 rupees ஜெயிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து ரவுண்ட் 4 விளையாட விநாயகா ரெடியா இருக்காங்க. என்ன பாடல் பார்க்கலாம். பட் கம் பேக் ஆஃப்டர் திஸ் பிரேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டலாம். பாடாத பாட்டெல்லாம் பாடாத பாட்டெல்லாம். வெல்கம் பேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். பிரேக்குக்கு முன்னாடி நம்ம என்எஸ்கே ரம்யா 30,000 அதாவது ரவுண்ட் 4ல் லிரிக்ஸ் தெரியாமல் அவங்க குவிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது லிரிக்ஸ் தவறு அப்படிங்கிறனால ஷீஸ் ஒன் 10,000 rupees. இப்போது அவங்கள தொடர்ந்து வினய்தா மட்டும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வினய்தா, அண்ட் ரவுண்ட் 4ல் உங்களுக்கான மெனு இது. உங்களுடைய கேட்டகரிஸ் மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டிரெக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஆல்ரெடி நீங்கள் 3 சூஸ் பண்ணிட்டீங்க. மீதி இருக்க 3 ஆப்ஷன்ஸில் இப்போ ரவுண்ட் 4க்கு இதை சூஸ் பண்ண போகிறீங்க. I'll choose music director. ஆல் ரைட், ரம்யாவும் மியூசிக் டைரக்டர் தான் சூஸ் பண்ணாங்க உங்களுக்கு முன்னாடி. உங்களுக்கு யார் யார் வராங்கன்னு பார்த்துடலாம். மியூசிக் டைரக்டர் கேட்டகரியில் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஜிவி பிரகாஷ். I'll choose Yuvan. ஏன் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண மியூசிக் டைரக்டர்ன்றனாலையா? ஆமாம் கண்டிப்பாக. அண்ட் I've heard யுவனோட சாங்ஸ் கொஞ்சம் பெட்டராக தெரியும். ஓகே, யுவன் சங்கர் ராஜான்ற கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்காங்க விநாயகா. அண்ட் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இதுவரை அண்ட் யாரோ யாருக்குள். இதுவரை. டெஃபினெட்லி இதுவரை. இதுவரை. Even that I'm not sure because it's been ages since I sang that song. So try பண்ணலாம். ஓகே, இதுவரை சூஸ் பண்ணியிருக்காங்க விநாயகா. ரவுண்ட் 4ல்
சத்தியமாக தெரியாது. Yeah, I would like to take a lifeline. Fill in the blanks, yeah. ஓகே, ஃபில் இன் த blanks கேட்குறாங்க வினைதா. ஃபில் இன் த blanksல என்ன blanks ஃபில் ஆகுதுன்னு பார்க்கலாம். டேஷ் டேஷ் வந்து அந்த lyrics அது. Oh my god, I know it. Okay, அது வரைக்கும் I'm telling you. ஓகே. அங்கே அங்கே வந்து வந்து கலக்கும் அங்கே அங்கே வந்து வந்து கலக்கும் மென்மேகமும் வெண்ணிலவும் போல வெண்மேகமும் வெண்ணிலவும் போல இந்த மன எண்ணங்களை யார் அறிவார் எந்தன் மன எண்ணங்களை யார் அறிவார் நானும் போல அல்ல, ஏதோ எல்லாமே ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த 2 வார்த்தையை தவிர. I don't remember at all. I don't know. I'm just blank right now. சரி, என்ன பண்ணலாம்? ஏதாவது ஃபில் பண்ணுறீங்களா இல்லை செக் பண்ணலாமா? செக் பண்ணால் பை டிஃபால்ட் இட்ஸ் கோனா பி ராங் எனிவே. டு யூ வாண்ட் டு ஃபில் இட் ஆர் வில் செக்? I'll go with என் நெஞ்சமே, என் நெஞ்சமோ. I think நானும் என் நெஞ்சமோ உன் போல அல்ல. என் நெஞ்சமோ உன் போல அல்ல அப்படின்றது ஆப்ஷன். அங்கே அங்கே வந்து வந்து கலக்கும் மென்மேகமும் வெண்ணிலவும் போல எந்த மன எண்ணங்களை யார் அறிவார் என் நெஞ்சமோ உன் போல அல்ல ஏதோ ஒரு மாற்றம் இல்லை புரியாத தோற்றம். அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஐ திங்க் இட்ஸ் என் நெஞ்சமோ. ஆல் ரைட், ஸோ லெட்ஸ் செக். வினைதா சொன்ன வரிகள் இங்கே இருக்கு. இது சரியா தவறா? All right. Okay. Vinaytha, okay. In the history of பாடாத பாட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் 30,000 ரூபாய், அதாவது 2வது சேஃப் லெவலை தாண்டி இருக்காங்க வினைதா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ 30,000 rupees ஜெயிச்சிருக்கீங்க. ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் யூ. ஐ டோன்ட் நோ வை. ஏன்னா வந்து ஐ திங்க் இது வரைக்கும் வந்த சிங்கர்ஸில் யாருமே இந்த ரவுண்டை தாண்டலை. ஒன்று இந்த லெவல்லேருந்து குவிட் பண்ணி போயிருக்காங்க, இல்லை இங்கே வந்து நிறைய பேர் இதுக்கு வந்திருக்காங்க 30,000க்கு. பட் அங்கே வந்து ராங் ஆன்சர்ஸ் ஆர் தெரியாமல் யூனோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. பட் நீங்கள் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க அண்ட் 30,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்த ரவுண்ட் 50,000 ரூபாய், அடுத்து 8 லைன்ஸ், அப்புறம் 1 lakhல அப்படியே டோட்டல் சரணம். அது ரிஸ்க் தான். ஸோ நான் கிளம்புறேன். ஷுவரா? ஷுவர், வெரி ஷுவர். ஆல் ரைட், வினைதா 30,000 ரூபாயோட நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாடாத பாட்டெல்லாம் ஷோவில் 30,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க நம்ம கண்டெஸ்டன்ட். அவங்களுக்கான செக் வழங்கிடலாம். 30,000 rupees. தேங்க்யூ. ஆல் யோர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டோனி அண்ட் காய் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் அண்ட் ஜோனாஸ் ரெஸ்டாரண்ட்டில் மீல் ஃபார் அ கப்பிள், லஞ்ச் ஆர் டின்னர், தட்ஸ் யுவர் சாய்ஸ். தேங்க்யூ. அண்ட் இந்த கிஃப்ட் வவுச்சர்ஸ்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படியா? ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் டைம் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பாடாத பாட்டெல்லாம். Yeah, 30,000 rupees வின் பண்ணியிருக்கீங்க. இட் வாஸ் an absolute pleasure having you on the show. அண்ட் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். நிறைய பாடல்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க இந்த ஸ்டேஜில். அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், ஒரு ஸ்பெஷல் டேயில் வர எபிசோட். அண்ட் வி ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ for saying such nice things about me for a change and you're doing a very good job. தேங்க்யூ. Thank you. ஓகே, ஸோ வினைதா இன்னைக்கு 30,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் எந்த சிங்கர், எந்த ஆர்டிஸ்ட் எவ்வளவு ஜெயிக்க போகிறாங்க, என்னென்ன பாடல்கள் பாட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பட் நாட் நவ். யூ ஹாவ் டு கம் பேக் அண்ட் வாட்ச் us again. Until then, this is Sharmila saying, "Tara bye bye." இது ராம்ராஜ் Gen X presents பாடாத பாட்டெல்லாம்.